Good morning, everyone. Mohammed Ghani from Mother Care Infotech, Tally Certified Partner, ROTN, based on Tirupur. ஓகே, டேலியில் நிறைய ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. பட் 6.0 வந்து அமேசிங். நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ப்ளிட் தான். டேட்டா ஸ்ப்ளிட் என்ன காரணம் அப்படின்னா, வழக்கம் போல் இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஸ்ப்ளிட்டிங் இருக்குது. அது இல்லாமல் புதுசாக கொண்டு வந்திருக்கிற பர்டிகுலர் பீரியட் ஸ்ப்ளிட் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பண்ணுறதை விட கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ் வந்து பெட்டர். காரணம் என்னென்னா 2 days எடுக்கிற டைமை 5 minutes ஒரு 2 minutesல உங்களுக்கு டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு ரிலீஸ் அப்பையும் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். அப்டேட் ஆக மாட்டாங்க, ஆடிட்டர்ஸ் அப்டேட் ஆக மாட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் 6.0 வரும்போது எல்லா ஆடிட்டர்ஸும் ஹாப்பி. ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆடிட்டர்ஸு அல்லது ப்ராக்டிஷனர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட கிளையன்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா ஒன்லி ஜூம் மீட்டிங் மட்டும் போட்டால் பத்தாது. எங்களோட பிளான் எப்படி அப்படின்னு சொன்னால், வர 23rd வந்து ஏப்ரல் 23rd வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ப்ராக்டிஷனர்ஸ் வர்றாங்க. அவங்க வித் லேப்டாப்போடு வர்றாங்க. அவங்க அங்கேயே ஸ்பாட்டில் அவங்க 6.0 இன்ஸ்டால் பண்ணி அவங்க டேட்டாவை மைக்ரேட் பண்ணி அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எல்லாமே அந்த கம்ப்ளீட் ட்ரைனிங் 1 day ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அகெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம் எங்கே அப்படின்னா, டைரக்ட் கஸ்டமர் அவங்களே வந்து இன்வால்வ் ஆகி எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்றாங்க ஃபீச்சர்ஸ். பட் கஸ்டமரை ஆடிட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இமீடியட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீச் பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ்னருக்கும் ஆடிட்டர்ஸ்க்கு தான். என்ன ஃபீச்சர், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனால் அப்புறம் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது. ஒரு ஜூம் மீட்டிங் அது எனக்கு தெரிஞ்சு அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் அவேர்னஸ் கொடுக்கலாம். பட் அவங்கள கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட டைரக்ட் மீட்டிங்கு ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கில் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் ரெடி. அதே மாதிரி டீமும் கிட்டத்தட்ட எல்லா நாலேஜும் கொடுத்துட்டோம். ஏன்னா பீட்டா வெர்ஷன்லேருந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணி டில் டைம் வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ நாங்கள் ரெடி. லான்ச்லேருந்து கண்டினியூஸாக எங்களோட கன்வர்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னென்னா, சப்போர்ட் கொடுக்கறதும் சிரமம். ஆஸ் அ பார்ட்னராக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஒருத்தர் 4.1 வச்சிருப்பார், 5.0 வச்சிருப்பார், இன்னொருத்தர் 6.0. ஸோ எந்த ரிசோர்ஸை எதுக்கு அலாட் பண்ணுறது? ஸோ எல்லா கஸ்டமரையும் ஒரு வெர்ஷனுக்குள்ளே கொண்டு வர்றது பெட்டரு. அதுக்கு இந்த 6.0 பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.